ஹலோ ப்ரோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் உள்ள அரிஃபா ஹோம் அப்ளிகேன்சஸ், அதாவது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லா பொருளுமே இவங்ககிட்ட இருக்கும். உடன் காட்லேருந்து எல்லாமே இவங்ககிட்ட நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் அந்த ஷாப்பை வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் வாங்கும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளிகேன்ஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ மென்ஸ் வேர்லேருந்து எல்லாமே இருக்குது. வாங்க அப்படியே ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற இந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடு வந்து இந்த பேன், தவா, குக்கர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே சில்வர் ஐட்டம்ஸ் ப்ளஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் இவங்கக்கிட்ட குக்கர் பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 குக்கர் காம்போ பேக் வந்து பார்த்திங்கன்னா 1300க்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 லிட்ரு, ஒரு 3.5 லிட்ரு, ஒரு 2.5 லிட்ரு, அந்த மாதிரி மொத்தம் 3 குக்கரு காம்போ பேக்கில் எடுத்திருந்தேன். 1350 ரூபா அப்போ எங்களுக்கு கொடுத்த ப்ரைஸு. இப்போ அந்த பேக் இல்லை, எப்போ வரும்னு தெரியாது, நாங்கள் ஹோல்சேலாக ஸ்டாக் எடுக்கும் போது வந்தால் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே போன உடனே கேஸ் ஸ்டவ்ஸு அண்டு இண்டக்ஷன் அடுப்பு இதெல்லாமே இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க, அவ்வளோ கேஸ் அடுப்பு. இந்த ஸ்டவ்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட ரொம்ப சீப்பாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மெட்டல் வித்து கண்ணாடி கேஸ் ஸ்டவ், அது பட்டர்ஃப்ளை பிராண்டடே இங்கே 1500 தான். நான் அது ஆல்ரெடி இங்கே 2-3 ஸ்டவ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு ரேட்டு வந்து இவங்ககிட்ட கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து மிக்சி அண்டு கிரைண்டர்ஸ், வெட் கிரைண்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருந்தாங்க. தேவை அப்படின்னா ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. ஏர் கூலர்ஸு, அதுக்கடுத்து அயன் பாக்ஸு, லக்ஷ்மி அந்த ரோலிங் கிரைண்டர் இருக்கு இல்லையா, பழைய மாடல் பெருசு, அந்த கிரைண்டர்ஸு அது இருந்தது. அதுக்கடுத்து அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வாஷிங் மிஷின் இறக்கியிருந்தாங்க. இது வந்து பாத்திரம் கழுவுற மிஷின் சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் ஸ்டாக்கு கம்மி தாங்க. பிகாஸ் நான் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோரூமில் பாதி அளவுக்கு ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் மட்டும்தான் இருந்தது. இப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஸ்டாக் கிடைக்கிறது இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 50% ஆஃபர் அப்படின்றது கிட்டத்தட்ட 90% உண்மை தாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஷோரூமில் போய் ஒரு 220 லிட்டர் ஃப்ரிட்ஜ் எடுக்கிறோம் அப்படின்னா நியர்பை 20,000 போட்டிருக்காங்க. இவங்கக்கிட்ட அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோரலஸ் ஒரு 12 to 13 தான் போட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன் அந்த லிட்டர் மேட்ச் பண்ணி 190, 200, 220 இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோரூம் ப்ரைஸ் வந்து 17,000, 18,000. ஸோ மேக்ஸிமம் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னா ஒரு 15,000 கிட்ட கொண்டு வருவாங்க. இவங்க போட்டிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 11,000, 12,000 தான் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஃப்ரிட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 190, 220 அந்த இது தான் ஃபஸ்ட் ரோ. இதோட ப்ரைஸ் எல்லாமே அவங்க 12,000 போட்டிருக்காங்க. இதுலேயும் கட்டாயமாக கஸ்டமர் பார்கெயின் பண்ணுவாங்க. ஸோ நானே பார்கெயின் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் வாஷிங் மிஷின் வாங்கும்போது அவங்க போட்ட ப்ரைஸ்லேருந்து எனக்கு 2,000 ரூபா கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. இது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ரிட்ஜஸ் எல்லாமே 2 டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா 28,000, 30,000 வருது. இவங்ககிட்ட அந்த 2 டோர் ஃப்ரிட்ஜ் ஸ்டார்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 20+ எக்ஸாக்டாக அது நான் ப்ரைஸ் கேட்கல, 20+லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு எப்படி இது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயர் எண்ட் ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா. இப்போ அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் இருந்தது அப்படின்னா வந்து 1-2 ஸ்டாக் தான் நிற்கும். இதே இது உங்கள் வேர் ஹவுஸில் போய் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக, அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பேசி அவங்க வாங்கி எடுக்கிறது தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே அடுக்கியிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் பேக்கிங் பிரிக்கலை.
அங்கே முன்னாடி இருக்கிறது காலியானோன்னு இதை பிரித்து அடுக்குவாங்க. நிறையா இருந்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின். ஏன்னா ஸ்டாக் கிடைக்கல, முன்ன மாதிரி இப்போ கிடைக்க மாட்டேது எங்களுக்கு ஸ்டாக்ஸு அப்படின்றாங்க. அதே மாதிரி வண்டியில் ஏற்றும் போதும் இறக்கும் போதும் இந்த சின்ன சின்ன டேமேஜ் வருது இல்லையா, அதையும் தனியாக அடுக்கியிருப்பாங்க. இந்த டோரில் சின்ன டென்ட்டு, ஸ்க்ராட்சு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50% காட்டிலையுமே கம்மியாக தான் கிடைக்கும். அதாவது லைக் உங்களுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா 17,000 18,000 போகுது அப்படின்னா இங்கே 8 or 9,000க்கு அந்த ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க. அவுட்ரு டேமேஜ் தாங்க லைட்டாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வாரண்ட்டி எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்காக வாரண்ட்டி கட்டாகலாம் செய்யாது. ஸோ வாரண்ட்டி எல்லாமே இருக்கும் இவங்கக்கிட்ட. என்ன அந்த வாரண்ட்டி பீரியட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்னால் இவங்களில் வந்து 1 இயர் இருக்கும். பிகாஸ் அந்த லாஸ்ட்டு 1 இயர் போயிடுது இல்லையா, மொத்தம் நம்ம ஷோரூமில் எடுத்தோன்னா 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. இவங்ககிட்ட வந்தோன்னா அந்த 1 இயர், அந்த கரண்ட் இயர் மட்டும் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த பூஜையோட கபோர்டு, ஷெல்ஃப் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சோஃபாஸு, சோஃபா எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு 7,000 8,000லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பூஜை கபோர்டு, அந்த கார்னர் டேபிள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா 2,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நம்ம தேவையான பொருள் கொஞ்சம் வாங்கும் போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க. அதில் சொல்கிற அவங்க எம்ஆர்பி ஒட்டியிருக்க அந்த ப்ரைஸே கிடையாது. கொஞ்சம் நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கலாம், இல்லைன்னுலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4,500 வித் மிரரோட சொல்லியிருந்தாங்க. டைனிங் டேபிள்ஸ் இருக்குது. உட்டன் காட் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 18,000லேருந்து, நான் சொல்கிறது உட்டன் காட்டு, ப்ளைவுட் கிடையாது. இப்போ பின்னாடி நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உட்டன் காட்டு. இந்த சோஃபா செட்டு வந்து பார்த்திங்கன்னா 12,000 தான் போட்டிருந்தாங்க. இது கிச்சன் மேலே வைக்கிற அதே சாமி கபோர்டு தான், 2,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித்தவுட் மிரர். ஒரு சிலர் மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க வீட்டில், கண்ணாடி, அதுக்கு கீழே செட் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா எல்இடி நம்ம டிவி ஃபிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கபோர்டு. இது வந்து சாமி கபோர்ட்லேயே கொஞ்சம் பெருசு. பார்த்ததெல்லாம் ஷெல்ஃபில் வைக்கிற மாதிரி இருக்கும். இது தரையில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பெல்ஸோட. என்னென்ன அதான் சொன்னது இல்லைங்க, இந்த சின்ன சின்ன டேமேஜ். இந்த டேமேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா பெல் தெரியுதுங்களா, ஒரு சிலதில் ஒரு பெல் இருக்கும், ஒரு சிலதில் 2 பெல் இருக்கும், ஒரு சில பெல் விழுந்திருக்கும், அந்த மாதிரி. ஸோ வெளியே இது 5,000 போடுறாங்களா, இவங்ககிட்ட ஜஸ்ட் 2,500 இல்லை 3,000 அவ்வளோதான் ப்ரைஸ் இவங்ககிட்ட. அந்த பெல்லுன்றது நம்மளே வாங்கி மாட்டிக்கலாங்க. பட் இந்த பெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் கிடையாது, அது பிளாஸ்டிக் மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஸோ நீங்கள் வாங்கி மாட்டுறீங்க அப்படின்னா நம்ம பித்தளையில் வாங்கி மாட்டினோன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலு. அதே மாதிரி டைனிங் டேபிளும் அடுக்கியிருந்தாங்க. இந்த டைனிங் டேபிள் செட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. சின்னது தான், நல்லா காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே வுட்டு தான், மல்டி கலர்லேயும் இருக்குது. ரோஸ் வுட்டு, நார்மல் உட்டன் கலரு, பிளாக் கலரு, அதே மாதிரி 6 பேர் உட்கார்ற மாதிரி அந்த மாதிரி டைனிங் டேபிள் இருந்தது. இது ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க. இதே ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி பார்க்கும்போது உட்டன் கலரில் மட்டும்தான் இருக்கும். இவங்கக்கிட்ட மல்டி கலர், அதாவது நமக்கு இன்டீரியர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். எல்லோ, ப்ளூ, க்ரீன், இது என்ன மயில் கழுத்து கலரா, இந்த கலர் தெரியல நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ஷெல்ஃபு, பிள்ளைங்களுடைய எக்ஸாம்ஸ் அந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கபோர்டு. புக்ஸும் அடிக்கலாம், குழந்தைங்களுக்கு துணியும் ரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காட் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைஸு, குயின் சைஸு சொல்கிறாங்க, நமக்கு என்னெல்லாம் அது தெரியல. பட் பெரிய மீடியம் சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருந்தது, பெரிய சைஸும் இருக்குது. குயின் சைஸ் தான் பெருசுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டு ஸ்டார்ட் ஆகுது. உட்டன் காட்டுனா உங்களுக்கு 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மோர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 வரைக்கும் போகுது. அதுக்கு மேட்ரஸும் இவங்ககிட்டே கிடைக்கிது, ஃபுல்லாக அடுக்கியிருக்காங்க. நம்ம என்ன சைஸில் நம்ம மெத்தை கேட்குறோமோ, லைக் பிராண்டட் தான், வித்தவுட் பிராண்டட் கிடையாது, சரிங்களா. அந்த பிராண்டடே இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு பார்க்குற இந்த பீரோ வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பீரோஸு.
சோஃபாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்டன் சோஃபாஸும் இருக்குது, வுட்டு வித்து குஷனில். பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கலெக்ஷன் எங்கள்கிட்ட நல்லா நிறையா இருக்குங்க. டெய்லி வந்துட்டுருக்கோம். டெய்லி ஒரு சைடு பேக்கிங் போகிறது, நம்ம அந்த ரைட் சைடு ஒரு டோர் பார்த்தோம் இல்லையா, அந்த வழியாக வெளியே அனுப்புறது அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. குடோன்லேருந்து நேராக சப்ளை போகும். டெய்லியும் ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. காட் எல்லாமே லேட்டஸ்ட்டு மாடலாக தான் இருக்கும். இந்த காட்லேயும் கூட கண்ணாடி வச்ச மாதிரியும் இருக்கும், நார்மலாகவும் இருக்கும், பிளெயினும் இருக்கும். இந்த பால் மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்டு. ஏன்னா நானே அதை தூக்கி பார்த்தேன், நல்லா இருந்தது. காட்டெல்லாம் ஒரு மேரேஜுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம், இல்லை சீதனமாக கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே வந்தோம் அப்படின்னா நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா ஷோரூம் வச்சு அதுக்கு ரன் பண்ணி ஏசிலேருந்து வாடகைலேருந்து எல்லாம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வெறும் லேண்ட் வாடகை மட்டும்தாங்க. பாருங்கள் மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு டைனிங் டேபிள்ஸ் தான் அடுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த அட்மாஸ்பியரில் இல்லை, மொத்தமாக ஒரு குடோன் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-2.5 வருஷமாக பண்ணுறாங்க. அப்போ ஸ்டாக் நிறைய இறக்கியிருப்பாங்க. இப்போ ஸ்டாக் வந்து அதில் இருக்கிறதுல பாதி தான். அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மல்டி கலர்லலாம் இருக்குது பாருங்கள். லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டாக் கம்மி தான், இருந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். பட் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்குது. வரும்போது இந்த சின்ன சின்ன டேமேஜஸும் கொஞ்சம் நிறையா, அதாவது ஸ்டாக் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அள்ளி போட்டு வருவாங்க. இப்போ அவங்களுக்கே ஸ்டாக் கிடைக்கிறதில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணியும் விற்கிற மாதிரி இல்லை, எல்லாமே ஸ்டாக்கு கைமாத்துறது தான். அடுத்து பாருங்கள், இது எல்லாமே மெட்டல் பீரோஸு, சிங்கிள் டோரு, டபுள் டோரு, சிங்கிள் மிரரு, டபுள் மிரரு. அதே மாதிரி குழந்தைங்க காட் இருக்கு இல்லையா, 1+1, இதெல்லாம் அவங்ககிட்ட நிறையா ஸ்டாக் கிடையாது. ஏதோ ஒரு பீஸோ 2 பீஸ் அவங்களுக்கு எதோ கிடச்சிது அப்படின்னாங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சாரோட ஷாப்பை வந்து அப்ரோச் பண்ணலாம். லைக் சேம் அதே வேர்டு தாங்க. இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது, என்னோடய டைம் பாஸுக்கு எடுத்த வீடியோ தான். ஸோ நான் எந்த பைசாவும் வாங்கிக்கிட்டு இந்த வீடியோவில் நான் போடலை. பாருங்கள், நான் சின்ன சின்ன டேமேஜ் இருக்குன்னு சொன்னாலே அந்த பில்லெல்லாம் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சோஃபாஸ் எல்லாம் அப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெதர் ஃபினிஷிங். அதாவது இங்கே சோஃபாஸ் நம்ம பார்க்கலாம் பிரதர், பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ப்ரீமியமாக, இப்போ டம்ரோ இந்த மாதிரிலாம் இருக்குல்லையே, அங்கெல்லாம் போனீங்கன்னா லேக்ஸில் தான் சோஃபா. ஸோ அந்த குவாலிட்டியை வந்து நம்ம இங்கே எதிர்பார்க்க முடியாது. ஒரு சராசரி மிடில் கிளாஸுக்கு எந்த அளவு நம்ம ஒரு குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்களோ அந்த குவாலிட்டி கட்டாயமாக இவங்கக்கிட்ட இருக்கும். வித்து பீப்பாயோட எவ்வளோ சோஃபாஸோட வெரைட்டி இருக்குது பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப ப்ரைஸ் கிடையாது. லைக் எல்லாமே 30,000 25,000. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வரும். கார்னர் சோஃபா சொல்லுவாங்க, எல் ஷேப்பில் வரும். அந்த மாதிரி சோஃபாஸு வித்து பில்லோவோடு வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்ககிட்ட நிறையா மூவ் ஆன் போயிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்களே, இந்த ஸ்டாக் எதுவுமே வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்க போகிறதில்ல. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத்தில் ஆனது. எப்படி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. இது நியர்பை வந்து ஒரு 30 கிட்ட வரும். அதாவது ஒரு மிடில் கிளாஸுக்கு எந்த அளவுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்களோ அவங்க கெப்பாசிட்டி, அதை வந்து இவங்கக்கிட்ட வந்தால் 100% நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து நார்மல் காட்டு, எந்த டிசைனுமே இல்லாதது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் சைட்லேயே வந்து அந்த பர்ஃப்யூம்ஸு, சீப்பு இதெல்லாம் அடுக்கிறதுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்ன லாக்கர், அந்த லாக்கர் வந்து பார்த்திங்கன்னா 1500 சொன்னாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு எம்டி பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும் லாக்கர் மாதிரி. இது அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள், பட் இதுக்கு பின்னாடி லாக்கர் இருக்குது. ரோலிங் டைப் தான். நான் இப்போ உங்களுக்கு ரோல் பண்ணி காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர்ஸு. இருக்கிறதெல்லாம் ப்ளைனாக இருந்தது, அதுக்கு முன்னாடி உட்டன் கலரில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சிலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்ப்பாங்கல்ல, யூனிக்காக தெரியணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வீட்டில் யூனிக்காக தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லே வித்து கபோர்டு வந்துடும். இது சின்ன கபோர்டு ஒன்று. அதுக்கடுத்து இந்த நம்ம அடுக்கிறோம் இல்லையா, அந்த என்னது சீப்பு, பர்ஃப்யூம்ஸு, பாடி ஸ்ப்ரேஸு, லிப்ஸ்டிக், இதெல்லாமே அடுக்கிற கபோர்டை ரோல் பண்ணால் பின்னாடி லாக்கர் மாதிரி இருக்கும். எல்லாமே அதே மாதிரி டைப் தான் இது எல்லாமே.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த சைடு பார்த்துட்டு இருக்க, அதாவது ரைட் சைடு பார்த்துட்டு இருக்க சோஃபாஸ் எல்லாமே வந்து வெல்வெட்டு. அதை தாண்டி உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது பியூர் ஒயிட். இது அந்த பீப்பாய் வச்சுருந்தாங்க. லைக் இது காட் மாதிரி இருக்க திவானு, இதுவும் ஒரு 10 கிட்ட தான் சொல்லியிருந்தாங்க. பில்லோ எல்லாத்தோட சேர்ந்தே வந்துடும். இதுவும் அதே மாதிரி தான், லெதர் ஃபினிஷிங், கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் இந்த சோஃபாவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ரேட்டில் தாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸில் தாங்க எல்லாமே இங்கே இருக்குது. அதாவது நீங்கள் ஷோரூம் போய் பர்ச்சேஸ் பண்ணுனா என்ன காஸ்ட்டோ அந்த ஷோரூமை காட்டிலையுமே இவங்ககிட்ட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல ப்ரீமியமாக இருக்கும். இதெல்லாம் அவங்ககிட்ட ரெகுலராக இந்த கலர்லாம் வந்து ஸ்டாக் கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க, இந்த சோஃபாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு நிறையா போகும். ஏன்னா இங்கேருந்து நேர்வே ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் கேரளா. வாழையாறு லைக் ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அந்த கேரளாவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சோஃபாஸ் நிறைய எடுப்பாங்க. பியூர் வுட்டு, கார்னர் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 கார்னர்லேயும் வந்து சேர்ந்த மாதிரி போடுறது வித்து பீப்பாயோட. இது பார்க்குறதுக்கே ஒரு கிளாஸாக இருக்கும். கேரளாவுக்கு இங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகி போகிறது. இந்த டிவான் 12,000 ரூபா சொன்னாங்க. இது கிளாசிக் டைப், உங்களுக்கு பழைய மாடல், அதாவது ராஜா காலத்து மாடல்லேருந்து இந்த டிவான் இருக்குது. இந்த வேறு என்ன, உள்ளே நம்ம அங்கே ஒரு செட்டு பார்த்தோம் இல்லையா சோஃபா எல்லோ கலரில், அதோட பேர் தான் இது. இது எல்லாமே வந்து கேரளாவிலேருந்து வரவங்க நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து டிவி டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இது 10,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. 2 சைடு கபோர்டோட வரும். மேலே உங்களுக்கு எல்சிடி வைக்கிற மாதிரி. டைனிங் டேபிளில் இப்போ கிளாஸ் ஃபினிஷிங்ஸ் வருது இல்லையா, இது வந்து ரவுண்டு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஸ்கொயர் டைப் தான் வித்து கிளாஸ் அட்டாச்மெண்ட்டு. இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரு, ஒவ்வொரு பில்லோவும் ஒவ்வொரு கலரில் இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சாமி டேபிள் 2,500 ரூபா சொல்லியிருந்தாங்க. பிளாஸ்டிக் பில் தான் இருக்கும்ல, நம்ம பிளாஸ்டிக் கழட்டிட்டு கூட நம்ம பித்தளையில் மாட்டுறதுனா மாட்டிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கபோர்டு எல்லாமே, பீரோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டு. பார்த்தது வந்து வுட்டு, இது ப்ளைவுட்டு. இங்கே ப்ளைவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய மல்டி கலர்ஸில் இவங்கக்கிட்ட இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், மற்ற ப்ளைவுட் மாதிரி கிடையாதுங்க, நல்ல கனமாகவே இருந்தது. ஏன்னா எங்ககிட்ட ஒரு ப்ளைவுட் பீரோ ஒன்று இருக்குது, அதெல்லாம் வெயிட்லெஸ்ஸு. லைட்டாக இப்போயே வந்து ஷேக் ஆகுது பீரோ. இது அந்த மாதிரி இல்லை, நல்லா கனமாகவே இருக்குது. அதாவது நம்ம எடுக்கிற அந்த மெட்டல் வந்து குவாலிட்டி நல்ல கனமாகவே கொடுத்துருக்காங்க. நான் அதை டோரை திறந்தும் செக் பண்ணிட்டேன். ஸோ டோரை திறக்கும் போதே அந்த ஃபீல் நமக்கு தெரியும், கனம் இருக்குது அப்படின்னா அந்த டோர் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெட்டலோட கனம் வந்து நல்லா திக்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நானும் ஷேக் பண்ணி பார்த்துட்டேன். பாருங்கள் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போயும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க போட்டிருக்க ப்ரைஸுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறதில்ல. எப்படியுமே நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா அவங்களால மேக்ஸிமம் என்ன குறைச்சி கொடுக்க முடியுமோ, ஒரு கஸ்டமரை எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அனுப்ப முடியுமோ அந்தளவு அந்த பாய் வந்து நடந்துப்பார். நல்ல டைப்பு தான். ரொம்ப நம்ம கேட்குறோம் அப்படின்றதுக்காக அந்த மூஞ்சை காமிக்கிறதோ எதுவுமே கிடையாது. அவங்க பிரதர்ஸ் ஒரு 3 பேர் அந்த ஷாப் ரன் பண்ணுறாங்க. அதனால் அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவு ரீசனபிளாக தான் கொடுக்குறாங்க. ஏன்னா நான் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷாப் வாங்க. கேரளாவில் இருந்தாலும் லைக் ஓகே, இல்லை திருப்பூரில் இருந்து இந்த பக்கம் ஈரோடு, ஏன்னா எல்லா இடமும் வந்து இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுன்னா இவங்க அதை கொரியரில் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற காசுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டுக்கு இந்த ஷாப் வந்து ஒர்த்தபிள், சரிங்களா? ஏன்னா முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும், நான் ஏன் ரிலீஜனை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஒரு பொருள் எந்த பொருள் வாங்கினாலும் நல்லா தேடி அலைஞ்சு பார்த்து நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த பொருள் ஒர்த்தா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து தான் செய்வாங்க. அன்வான்ட் திங்ஸ் நிறையா பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த காசு கொடுக்குறோம் இல்லையா, இதுக்கு வந்து இந்தளவு வேல்யூ, இந்த பொருள் ஒர்த்து தானா அப்படின்னு கொஞ்சம் அலைஞ்சு கிளைஞ்சு பார்த்து வாங்குவாங்க. அப்போ அவங்க அந்த ஸ்டாக் கிளியரன்ஸ்
வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எந்தளவு ரேட்டை உடச்சி வாங்கியிருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்களால இந்த ஷாப்பை வந்து ரன் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கும் போதும் அதே மாதிரி தான் நம்மளும் ரேட்டை உடச்சி அவங்ககிட்ட கேட்கலாம், பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பொருளுமே இங்கே பழசு எடுத்து சேல்ஸ் கிடையாதுங்க. ஆல்ட்ரு பண்ணுறது, பழசு எடுத்து விற்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஸ்டாக் கிளியரன்ஸு. இதில் ஏதாவது 1, 2 ஏற்றும் போது இறக்கும் போது வர டேமேஜ், அதையும் செப்பரேட்டாக பிரித்து வச்சுருவாங்க. அதை மறைச்செல்லாம் விற்கிறது கிடையாது. சார் இந்த இடத்துல இந்த பொருள் இந்த டேமேஜ் இருக்குது, நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆன டேமேஜ் இது அப்படின்னு அவங்க சொல்லியே தான் கொடுப்பாங்க. அதுக்கு நார்மலாக ஒரு பொருளுக்கு 1000 ரூபாய் 1500 கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு அடிஷ்னலாகவே 2000 ரூபா கம்மி பண்ணுவாங்க. இதுக்குள்ளே பாருங்கள், ஒரு கொட்டி லாக்கர் ஒன்று, உடன் பீரோவாக இருக்கட்டும், ஸ்டீல் பீரோவாக இருக்கட்டும், இதுவாக இருந்தாலும் சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்தால் கூட அதை சொல்லி தான் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்களால மேக்ஸிமம் என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருவாங்க. பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு வந்தாலும் அந்த பொருள் இவங்ககிட்ட கட்டாயமாக இருக்கும். அது பாத்திரமாக இருக்கட்டும், இல்லாட்டி உடன் காட்டாக இருக்கட்டும், பீரோவாக இருக்கட்டும், சோஃபாவாக இருக்கட்டும், அவங்களால என்ன பெஸ்ட்டோ ரீசனபிள் ப்ரைஸோ அதை கட்டாயமாக கொடுப்பாங்க. கட்டாயமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளிகேஷன்ஸ் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்காது, இங்கே டெய்லி விற்கிறதுக்கு வச்சுருக்க ஸ்டாக்கு. அதே மாதிரி பில்லோவோட வேணும்னாலும் நம்ம சோஃபா எடுத்துக்கலாம், வித்தவுட் பில்லோலையும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் வர டைனிங் டேபிள். இடம் ரொம்ப சின்னதாக இருக்கிறவங்க இந்த மாதிரி டைனிங் டேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட லைஃப் கொஞ்சம் கம்மி தான், அந்தளவுக்கு லைஃப் வராது. இந்த சைடு அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பீரோ. இது எவ்வளோ கனன்றது தெரியல, பட் ஏன்னா அதை நான் செக் பண்ணல, எனக்கு அதில் பெருசாக ஐடியா இல்லையா, நம்ம அதெல்லாம் பார்க்கலை. எவ்வளோ கனன்றது தெரியல, ஏன்னா பீரோ பொறுத்த வரைக்கும் கேஜி சொல்லுவாங்க, இத்தனை கேஜி வெயிட்டு அத்தனை கேஜி வெயிட்டுன்னு. அது தெரியல, ஏன்னா அதை நான் தூக்கி பார்த்துருந்துருக்கலாம், பட் அது கவனிக்கலை. இது குழந்தைங்களுக்கான 1+1 பீரோ, மெட்டல் தான். இதுவும் மெட்டல் பீரோ தான், பட்டு உடன் ஃபினிஷிங் ஸ்டைலில் இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம். அதாவது நம்ம வாங்கலை, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா ஷோரூமில் என்ன ப்ரைஸுன்றது அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ண முடியும். இது கம்ப்ளீட் உடன் பீரோ, நல்லா இருந்தது. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்ல கனமாக இருந்தது உட்டும். இந்த சீர் கொடுப்பாங்க இல்லையா, தஞ்சாவூர் கும்பகோணம் சைடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரபீரோ, கடலூர் சைடெல்லாம் இன்னமும் சீரில் வந்து மெயினாக அந்த மரபீரோ மரக்கட்டில் இருக்கும். அவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸாகவே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறக்காமல் நம்மளுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் பார்க்கணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம், பை.